டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி, பன்னீர் பூர்ஜி. இதுவே ரொம்ப ஹெவியாக இருக்கும். லஞ்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் பருப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதில் வந்து பூண்டு போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிட்டேன். இது வந்து நான் வந்து சாம்பார் வைக்கிறதுக்காக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் வந்து இந்த பன்னீர் பூர்ஜிக்கு ரெடி பண்ணேன். ஸோ இதுக்கு வந்து நான் கர்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சோண்டு வீட்டில் அரைச்ச சீரகத்தூள், கரம் மசாலா. ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இதுக்கு வந்து கரெக்டாக 2 மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரே ஒரு தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுட்டு, எண்ணெய் காஞ்சோடனே இதில் வந்து கொஞ்சோண்டு கடலை மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, நீங்கள் அந்த தயிர் பேஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் எண்ணெய் ஊற்றிட்டு கூட நீங்கள் வெங்காயம் வதக்கிக்கலாம். நான் வந்து அப்படியே வெங்காயம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டும் சேர்த்துட்டு வதக்கிக்கிட்டேன். ஸோ அது வதங்குற டைமில் கொஞ்சம் இந்த பன்னீர் மட்டும் கிரேட் பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு நான் வந்து குழம்புத்தூள் ஆட் பண்ணேன். ஏன்னா காரம் வந்து நான் கம்மியாக யூஸ் பண்ணியிருந்தேன். தயிர்லலாம் கம்மியாக தான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா குழந்தை சாப்பிட மாட்டா. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேர்டை சேர்த்துட்டு, சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துட்டு, ஒரு வாட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, தேவையான அளவு இதில் வந்து சால்ட் சேர்த்துக்கிட்டேன். சால்ட் சேர்த்துட்டு மூடி போட்டு குக் பண்ண விட்டுருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக இதில் வந்து கொத்தமல்லி, அதுக்கப்புறமா வந்து கஸ்தூரி மெத்தி சேர்த்தா இந்த பன்னீர் புர்ஜி ரெடி. ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ நான் 200 கிராம்ஸ் பன்னீர் யூஸ் பண்ணேன். மேக்ஸிமம் 3 பேருக்கு அதில் ஹாஃப் யூஸ் பண்ணால் கூட போதும். இதை வந்து நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு, கொஞ்சோண்டு வந்து பட்டரை மட்டும் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி பண்ண போது இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணேன். அதுக்கப்புறமா ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் சேர்த்துட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்புத்தூள், சாம்பார் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிட்டேன். ஸோ இது 2 விசில் வச்சா போதும். அப்புறம் ஓப்பன் பண்ணி தாளிச்சிட்டா சாம்பார் ரெடி, உப்பு சேர்த்துட்டு. ஸோ வெண்டைக்காவும் சைடில் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டோன்னே இதில் வந்து இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்னா தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ்வில் ஒரு வாட்டி வச்சு கொதிக்க வச்சுட்டு தாளித்து கொட்டிடலாம். எனக்கு தண்ணி எதுவும் சேர்க்கல, நான் தாளித்து அப்படியே கொட்டிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி மட்டும் சேர்த்துட்டேன். ஸோ சாம்பார் ரெடி, வெண்டைக்காய் பொரியல் ரெடி. அதுக்கப்புறமா வந்து சப்பாத்தியும் போட்டுட்டேன். அன்றைக்கி நான் வந்து எனக்கு ஸ்கூலுக்கு போகிற ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் முடிஞ்ச லெவலுக்கு சமையல்லாம் டக்குன்னு பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ பீட்ரூட் பொரியல் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சப்பாத்தி ரெடி ஆகிட்டோன்னே குழந்தைக்கு சப்பாத்தி, இந்த பன்னீர் பொரிச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து வீட்லேயே ஹோம்மேட் பிஸ்கெட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் கொடுத்துருந்தேன். லஞ்சுக்கு வந்து கொஞ்சோண்டு ரைஸ், அதில் சாம்பார் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வெண்டைக்காய் பொரியல். நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் இந்த பன்னீர் புர்ஜி சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாமே. என்னென்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளால் வந்து ஒரு 2 சப்பாத்தி, இதுக்கு தொட்டுக்க வந்து இந்த பன்னீர் புர்ஜி இது சாப்பிட்டாலே ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னோடய லஞ்ச் என்ன பண்ணேன்னா, ஒரே ஒரு முட்டை மட்டும் போட்டுட்டு, பீட்ரூட் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், ரைஸில் வந்து கொஞ்சம் இந்த பீர்க்கங்காய் சாம்பார். ஸோ இதுதான் என்னோடய லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கொழுக்கட்டை தான் ட்ரை பண்ணேன். ஹாய், இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து கப் மெஷர்மெண்ட்லேயே சொல்கிறேன், அதே மாதிரி கிராம் மெஷர்மெண்ட்லேயே சொல்கிறேன். நான் வந்து ஒரு கப், இது வந்து 250 ml கப். இதில் வந்து 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து இது பார்த்தீங்கன்னா 210 கிராம்ஸ் வருது. வெல்லம் வந்து எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து நான் வந்து ஒரு ஃபுல் கப் எடுத்தேன். ஸோ அது வந்து 160 கிராம்ஸ் வந்துச்சு. ஒரு கப் எடுத்திருக்கேன் நான். ஸோ இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு தண்ணி வந்து ஃபஸ்ட்டு 250 ml ஊற்றினேன். அதுக்கப்புறம் ஒரு 100 ml. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 350 ml. கப் மெஷர்மெண்ட்டில் சொல்லணும்னா முதல்ல ஒரு கப் ஊற்றிட்டேன். ரெண்டாவது வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருப்பேன் தண்ணி. ஸோ அதையும் வந்து சேர்த்துட்டேன். தேங்காய் பார்த்திங்கன்னா நிறைய சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 55 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது நம்ம வந்து ரைஸ் ஃப்ளாரை வந்து நல்லா வறுத்துக்கணும். மாவு தொட்டு பார்க்கும்போது நல்லா சூடாக இருக்கணும். ஸோ அப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு பேனில் நெய் சேர்த்துட்டு இந்த தேங்காய், எள்ளெல்லாம் நம்ம வறுத்துக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து எல்லாத்தையும் வறுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். இன்னொரு சைடு வந்து இந்த மாவு வந்து வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வெல்லம் வந்து கரைக்க வேண்டியது தான். ஸோ தண்ணி ஊற்றுன வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். ஸோ ஒன்ஸ் வெல்லம் கரைஞ்சோடனே நான் கடாயில் வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ அழுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதிலே இதுவாகிடும், ஃபில்டர் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சோண்டு கல் உப்பு. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். ஸோ கொதி வரணும். லைட்டாக கொதி வரப்போது இதில் வந்து நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண போது அப்படியே திக்கன் ஆகும்.
அதுக்கப்புறமா இந்த தேங்காய் எள்ளு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இந்த மாதிரி கம்பைன் ஆகிட்டோன்னே நல்லா மாவு குக் ஆகிடும். இதுலேயே உங்களுக்கு மூடி போட்டு நான் வச்சுட்டேன். ஸோ இதுலேயே ஒரு 90% குக் ஆகிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேக போட வேண்டியது தான். நான் இட்லி பிளேட்டில் நெய் தடவி வச்சுட்டு இந்த மாவு கையில் எடுக்க போதே அப்படியே ஒரு சர்க்கிள் ஷேப் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கிறதால ஒரு சர்க்கிள் ஷேப் வரும். நம்ம கையில் வச்சு அமுக்க போது இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துடும். நான் ஜஸ்ட் எடுத்துட்டு கையில் இப்படி பண்ண போதே ரவுண்ட் ஷேப் வந்துடும். ஸோ அப்படியே ஒரு அமுக்கணுன்னா இந்த கையோட அச்சு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு கரெக்டாக தண்ணி கொதிச்சோன்னே உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 8 மினிட்ஸ் குக் பண்ணேன். ஸோ 8 மினிட்ஸ் கழிச்சிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி. நல்ல சாஃப்டாக, வெளியே சாஃப்டாக, உள்ளேயும் சாஃப்டாக, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதை நான் வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வந்து எனக்கு சுகர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து சுகர் வந்து அதிகமாக நீங்கள் ரொம்ப சாப்பிடுவீங்கன்னா ஒரு 10 to 20 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொழுக்கட்டைலாம் பண்ணி முடிச்சுட்டு மில்லட்க்கு ஊற வச்சுருந்தேன் அரிசி, அதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தேன் நெக்ஸ்ட் டேக்கு. என்னோடய டியூஸ்டே ஒரு நாள் ஃபுல்லாக இப்படி தான் ஹெக்டிக்காக போச்சு. ஸோ அதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.